விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மொரட்டுவ மாநகர சபையின் பிரதி மேயர் இன்று மாதாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். எகொட உயன சுனந்தோபானந்த விகாரையின் விகாராதிபதியின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குறித்த பிரதி மேயர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரதி மேயர் சுஜித் புஷ்பகுமார இன்று காலை சபை அமர்வுகளுக்கு பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் ஆயுதங்களுடன் சபைக்குள் பிரவேசித்ததை அடுத்து சபை நடவடிக்கைகள் ஆரம்பித்ததும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் ரஞ்சித் ஷாமில் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டார். ஆயுதம் தாங்கிய அதிகாரிகள் இங்கு தங்கியிருப்பது வாக்கெடுப்புகளின் போது நீங்கள் எமக்கு அழுத்தம் விடுப்பதற்கோ தெரியவில்லை. அது தொடர்பில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஜனநாயகத்துடன் இருக்கின்றவர்கள், எம்மிடம் சண்டைகள் இல்லை. பாதுகாப்பு வழங்குவதற்காகவே அவர்கள் ஆயுதத்துடன் வருகின்றனர். அவர்கள் இங்கு யாரையும் அச்சுறுத்துவதற்கு வரவில்லை. ஏனென்றால் நாம் ஆயுதங்களை பார்த்திருக்கின்றோம், ஆயுதம் பயன்படுத்தியுள்ளோம். எனக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இங்கு சிறைச்சாலை அதிகாரிகள் வந்துள்ளனர் என்று நான் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவிக்கின்றேன். உண்மையில் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கே வந்துள்ளனர். இதேவேளை மேயர் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து சென்றதை அடுத்து பிரதி மேயர் அந்த ஆசனத்தில் அமர்ந்து சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றார். சுமார் 15 நிமிடங்கள் வரை சபை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் அவருடைய அலுவலக அதிகாரிகளை சந்தித்ததை தொடர்ந்து சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்போடு அவர் அழைத்து செல்லப்பட்டார். மூதூரில் உணவு ஒவ்வாமையினால் சுகவீனமுற்று உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உணவுடன் சூறை மீனை உட்கொண்டதன் காரணமாக திடீர் சுகவீனமுற்ற நிலையில் மூதூரைச் சேர்ந்த சுமார் 40 பேர் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு உயிரிழந்தார். இதேவேளை இந்த மரணத்திற்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் டி.கே. ஞானகுணாலன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். காலஞ்சென்ற SWRD பண்டார் நாயக்கவின் 54வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஹொரகொல்ல பண்டார்நாயக்க நினைவு தோவிக்கு இன்று முற்பகல் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க, பிரதமர், ஆளும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். முதல்வர் இந்த நாட்டு அரசியலிலே அவர்கள் தங்கள் பிரதிநிதிகள் அனைவரும் வருகின்ற வேளை இதனை அடுத்து பண்டார்நாயக்கவின் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை சக்கரை இருக்கைகள் வழங்கும் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து நிட்டம்புவ பகுதியில் உலர் உணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வொன்றும் சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் நடைபெற்றது. காலஞ்சென்ற SWRD பண்டார்நாயக்கவின் நினைவு தினத்தை முன்னிட்டு திகாரி தொல்மல் இஸ்லாமிய சமூக சேவை நிறுவனம் விசேட தேவையுடைய மாணவ மாணவிகளுக்கு உபகரணங்களையும் வழங்கியுள்ளது. බණ්ඩාරනායක චෙල්වනායක ගිවිසුම අත්සන් කෙරුවා 1958 1958 ஆண்டு பண்டார்நாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 13வது திருத்தம் குறித்து இன்று அதிகம் கதைக்கின்றனர். இந்த நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு 13வது திருத்தத்தின் ஊடாக அதிகளவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இனவாதம், மதவாதம் மற்றும் கொள்கைகள் கிடையாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் இந்த கட்சிக்கு முன்மாதிரி ஒன்றை வழங்கியிருந்தார். அதற்கு இன்று பண்டார்நாயக்க முன்மாதிரி என்றே கூறுவார்கள். வேறு இனங்களின் வேறு முன்மாதிரிகள் இதற்கு உள்ளடக்கப்பட்டுள்ளன. 3 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட தயாசிறி ஜாசேகரவிற்கு தான் எதிர்பார்த்ததை செய்து கொள்ள முடியவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். මම දේශපාලන විපක්ෂයේ ඉන්නකොට මම අද කරේ SB දිසානායකයන්ට දයාසිරි ජයසේකර කරපු කාර්යභාරය තමයි මම කරේ.
எதிர்க்கட்சியில் இருக்கும் போது என்ன செய்தார்? எஸ்பி திசாநாயக்க வருகை தருகின்ற போது தயாசிறி ஜெயசேகரவின் பொறுப்பு என்ன? நான் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர் என்ற வகையில் நான் கட்சியை விட்டு செல்பவராயின் நான் அந்த கட்சியை விமர்சிப்பது தமது பொறுப்பு என யாராவது எண்ணுவார்களாயின் அது தவறாகும். 3,30,000 வாக்குகளை பெற்றுக் கொள்வதே தயாசிறி ஜெயசேகரவின் எதிர்பார்ப்பாகும். அதனை அவர் நிறைவேற்றிக் கொள்ளவில்லை. அவ்வாறு கருத்து தெரிவித்த ஹரின் பெர்னாண்டோ தயாசிரி ஜெயசேகரவிற்கு இதன்போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தயாசிரி ஜெயசேகர பண்டுபஸ் நுவரவில் வெற்றியீட்டினார். வரலாற்றில் என்று பதிவாகாத ஒன்றாகும். அவரினால் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் திறமைசாலி. இந்த கட்சியில் இருந்திருப்பாராயின் பிரதான பதவியொன்றிற்கு வந்திருக்க கூடும். இந்த கட்சியின் ரணில், சஜித், தயாசிரி என்ற 3 பேருமே முன்னிலை வைக்கின்றனர். முன்னோக்கி வந்திருக்கலாம். எனினும் அவர் அதனை செய்யவில்லை. அதுவே பிரச்சனை. இதேவேளை சுய விமர்சனத்துடன் வெற்றி பாதையை அடைவதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். இந்த சவாலின் ஊடாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு பாரிய குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளமையை நாம் நம்புகின்றோம். கட்சி என்ற வகையில் குறைபாடுகள் காணப்படுகின்றன. மக்கள் மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்விக்கு காரணம் என்ன என்பது தொடர்பில் சுய ஆய்வுகளை மேற்கொண்டு இதற்கு என்ன தீர்வை முன்வைக்க முடியும் என்பது தொடர்பில் இளம் உறுப்பினர்கள் என்ற வகையில் நாம் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். எனினும் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட தலைவர்கள் மறுசீரமைப்பை ஏற்படுத்தி கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல நீண்ட நாட்களாக முயற்சி செய்கின்றனர். பண்டித ரத்னவுடன் இணைந்து கட்சியை மறுசீரமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை நாம் ஆரம்பித்தோம். சகல ஆலோசனைகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கமைய செயற்பட உள்ளோம். தற்போது நாம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு சவாலை எதிர்கொள்ளப் போகின்றோம். தற்போது எமது அமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டன. ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று எமது இலக்குகளை மேம்படுத்தவும் அடைவதற்கும் நாம் செயற்பட போகின்றோம். மறுசீரமைப்பு தொடர்பாக நாம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான யோசனைகள் உள்ளன. இந்த 100 நாட்களுக்குள் அந்த யோசனைகள் ஒரு துணைப்பொருளுக்குள் வர உள்ளது. அந்த யோசனைகள் தொடர்பாக நாம் ஒரு துணைப்பொருளுக்கு வந்து அவற்றை நாம் செயற்படுத்தி மீண்டும் பெரும்பான்மையை பெற பிரதான கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை கொண்டு வருவோம் என இன்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு 4 காரணிகளே உள்ளன. உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள, மக்களை தெளிவுபடுத்த, கட்சியை மறுசீரமைக்க, ஆர்ப்பாட்டம் நடத்த. ஏனெனில் இந்த வருடத்திலிருந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நீக்குங்கள். தேர்தல் நடத்தப்பட அந்த இடத்தில் பிரதான முன்னணி ஐக்கிய தேசிய கட்சியாகும். 23 தேர்தல் தோல்விகள். இறுதியாக நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வாக்கு பலம். வடமேல் மாகாணம் 24.21%, மத்திய மாகாணம் 27.79%, வடமாகாணம் 0.068%. யாருடைய தவறு? சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. புலன்கள் உனக்கு கட்டுப்பட்டு அடங்குமானால் உள்ளத்தில் உள்ள ஆழத்தில் இறைவனை காண்பது உறுதி. ஆதிசங்கரர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. இலங்கை 8% அதிகமான நிலையான பொருளாதார அபிவிருத்தியை அடைந்து கொள்ள வேண்டுமாயின் பல்வேறு கொள்கை ரீதியிலான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி கோஷிமாதாய் தெரிவிக்கின்றார். சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தின் 47வது மாநாடு சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கலாநிதி கோஷிமாதாய் தலைமையில் கொழும்பில் நேற்று நடைபெற்றது. Government needs to set the right climate for private sector investment. தனியார் பிரிவின் முதலீட்டுக்காக இலங்கை அரசாங்கம் பின்புலங்களை உருவாக்க வேண்டும். பேரின பொருளாதார கொள்கைகளை தளர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும். சிலவேளை சிறிய விடயங்களாக காணப்படினும் அது பாரிய தாக்கங்களை செலுத்த முடியும். எனவே சிறிய மாற்றங்களின் ஊடாக கொள்கைகளை உரிய முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் மூலமே முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். நேரடி அரச முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ளும் விடயம் தொடர்பிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதனை நாம் வரவேற்கின்றோம். எனினும் அரசாங்கம் அந்த முதலீடுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும்.
Countries like China, countries like Malaysia, countries like Thailand all have public investment ratios that are substantially higher, and Sri Lanka needs to increase those investments. இனி விளையாட்டுச் செய்தி. நியூசிலாந்து ஏ அணிக்கு எதிரான 4 நாட்களை கொண்ட இரண்டாவது கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி 168 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இதற்கமைய 2 போட்டிகள் கொண்ட இந்த கிரிக்கெட் தொடர் 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கை ஏ அணி வசமானது. ரங்கிரி தம்புளை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை ஏ அணி 555 ஓட்டங்களையும் நியூசிலாந்து ஏ அணி 391 ஓட்டங்களையும் பெற்றன. இலங்கை ஏ அணி 4 விக்கெட் இழப்புக்கு 275 ஓட்டங்களை பெற்று இரண்டாம் இன்னிங்ஸை நிறுத்திக் கொள்ள நியூசிலாந்து ஏ அணியின் வெற்றி இலக்கு 440 ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த இலக்கை நோக்கி இரண்டாம் இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய நியூசிலாந்து ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 15 ஓட்டங்களுடன் இன்றைய 4ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. எனினும் நியூசிலாந்து ஏ அணியால் 271 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது. அதிகபட்சமாக டாக் பிரெஸ்வெல் 104 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றார். பந்துவீச்சில் மலிந்த புஷ்பகுமார 4 விக்கெட்டுகளையும் டில்ருவான் பெரேரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.